வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வாழைப்பழத்தை வச்சு எப்படி ஒரு ஜூஸ் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது கூட என்னென்ன நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு முழு முந்திரி 3 முந்திரி ஊற வச்சுருக்கிறேன், நைட்டே ஊற வச்சது. அப்புறம் இது வந்து பேரிச்சம்பழம், ஒரு 2 பேரிச்சம்பழம் போட்டிருக்கிறேன். வால்நட்டு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். திராட்சை ஒரு 8 திராட்சை போட்டிருக்கிறேன். அப்புறம் பாதாம் பருப்பு ஒரு நிமிஷம். பாதாம் பருப்பு போடலை, ஓகே பரவாயில்ல. ஆனால் பாதாம் பருப்பு நீங்கள் போட்டுக்கலாம். பாதாம் பருப்பு நான் போட மறந்துட்டேன். பாதாம் பருப்பு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இதெல்லாம் வச்சு எப்படி நாம் இன்னும் வந்து நீங்கள் எதாவது நட்ஸ் சேர்த்தோன்னா கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ வந்து இந்த வாழைப்பழ ஜூஸை நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் வந்து வாழைப்பழம், இந்த வாழைப்பழம் வந்து நாடம்பழம், சரிங்களா? இதில் 1 எடுத்துருக்கிறேன். இது வந்து பூவம்பழம், இதில் 2 எடுத்துருக்கிறேன். நீங்கள் செவ்வாழை, நேந்திரம்பழம், பச்சை வாழைப்பழம் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தோல் நான் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் உறிஞ்சிருச்சு, அதனால தான் உங்களுக்கு தோல் உறிஞ்ச மாதிரி காமிச்சிட்ருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜாரில் போடணும். வாழைப்பழத்தை இந்த மாதிரி உரித்து வச்சுட்டு முதல்ல கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக. இப்படி நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருந்தது நட்ஸ் எல்லாமே இந்த ஜாரில் போட்டுட்டேன். இப்போ முதல்ல இதை அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில். பாருங்கள், இப்போ வந்து நட்ஸ் எல்லாமே கசகசன்னு ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இது கூட நீங்கள் இந்த வாழைப்பழத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். வாழைப்பழத்தை போட்டுடலாம். இது கூட இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் அளவு சேர்த்திருக்கிறேன். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுருக்கோம். பாருங்க, இப்போ பழம், பால், அந்த நட்ஸ் எல்லாமே சேர்ந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா குழகுலன்னு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் இதில் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பால், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அது. இதில் வந்து ஒரு 3 பேர் குடிக்கலாம். இப்போ உங்களுக்கு பனானா ஜூஸ், அதாவது வாழைப்பழ ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு தண்ணி வேணும், நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. உள்ளே இருக்கிற அந்த நட்ஸ், அதாவது பாதாம், முந்திரி, திராட்சை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், இதெல்லாம் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா டக்குன்னு குடிச்சுக்குவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி குடிச்சுக்குவாங்க. குழந்தைங்களுக்கு உடம்புல சத்தும் கிடைக்கும், சரிங்களா? பாருங்கள், எவ்வளோ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதாவது கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கௌரிஸ் கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.